வேற எந்த வகையில எல்லாம் அப்பா உங்களை வந்து சரியா தேவையை கொடுக்காம சரியா வளர்க்கல நினைக்கிறீங்க நீங்க? பொருளா நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்க ட்ரெஸ்ஸஸ் கேட்போம். அது வந்து இல்ல இந்த ட்ரெஸ் இந்த பட்ஜெட்னு வச்சிருப்பாங்க, அதுதான் அதை முடிவு பண்ணிட்டாங்க. அது சரியோ தப்போ உனக்கு பிடிச்சிருக்கோ புரியல, பெரியவங்க எங்களுக்கு எது சரின்னு தெரியும், அதுதான் நீ வாங்கணும். ஏன்னா அவங்க வந்து இதான் பட்ஜெட்னாங்கன்னா நாங்கள் அதுக்குள்ளே என்ன தேடி கீடி பார்க்கும் போது நிறைய அதிருப்தி லைஃப்ல தேங்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுது. அது அவர் ஒரு சம்பாத்தியம். எத்தனை பிள்ளை சார் உங்களுக்கு? எனக்கு 3 பசங்க சார், ஒரு பையன் 2 பொண்ணு. ஓகேவா? அவர் ஒரு சம்பாதிக்கிறாரு. சம்பாதிக்கும் போது அதுவும் அந்த காலத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவரெல்லாம் கடன் மட்டும் வாங்கிறாதம்பாங்க அவரை. கரெக்டா? நம்ம தலைமுறை மாதிரி இஎம்ஐ தலைமுறை இல்ல. அந்த தலைமுறை காசு சேர்த்து வச்சு காசை கொண்டு போய் கொடுத்தா பொருள் வாங்குற தலைமுறை. அப்ப அவர் ஒரு திட்டமிட்டு இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு 150 ரூபாய்க்கு தான் கவுன் வாங்குறது முடிவு பண்ணி வச்சிருந்தா, நீங்க போட்டு 350 ரூபாய்க்கு ஒரு கவுன் காமிச்சீங்கன்னா வாங்கினா மிச்சம் 2 பிள்ளைக்கு அவர் என்ன செய்வாரு? என் பிள்ளைகள் எல்லாம் அவங்க இஷ்டத்தை நான் படிக்க வைக்கல சார். என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். படிக்கும் போதே அவன் என்ஐடி இது படிச்சான். உங்க நேரத்தை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் கேட்க விரும்புறது, என் அப்பா இப்படி எல்லாம் வளர்த்தாரு, இந்த மாதிரி நான் என் பிள்ளைய வளர்க்க மாட்டேன் அப்படின்னு கம்பேர் பண்ண சொல்லுவீங்க? எனக்கு சின்ன வயசுல டாய்ஸ் கிடைக்கல, அந்த குமுறல் அவன் கிட்ட இருந்து அடுத்த ஜெனரேஷன் பாஸ் ஆக கூடாது. ஓரளவுக்காவது அந்த மனசு திருப்தி படணும். ஐயோ எங்க அப்பா கொடுக்கல, நான் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனா அது தவறான வழி போகுது. பட் அது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுமோ அதை ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு எவால்வ் ஆகி கத்துக்கிட்டேன். ஆனா எங்களை வளர்க்குற பேரண்ட்ஸ் வந்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டியில இருக்க மாட்டேன்றாங்க சார். நாங்க சொல்றதுதான் என் மக புள்ள வளர்க்குறதுல இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லுவீங்க? பையனுக்கு வந்து 22,000 போட்டு இது வாங்கி கொடுத்துருக்கான், கீபோர்டு. அது மூலையில தூங்குது. கீபோர்டு வாசிப்பாங்க எடுத்தாக்கா டெய்லி காலேஜ். அதாவது 2 மாசமா தூங்குது. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கேட்டதை வாங்கி கொடுத்துட்றாங்க. அது வந்து என்ன பண்றாங்க, அது வந்து கொஞ்ச நாள் வேணா தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அவ்வளவு காசு போட்டு வேஸ்ட் ஆயிடுது. ஆனா நாங்க சின்ன புள்ளையா இருக்கும்போது ஒரு 2 ரூபா பலூனுக்காக திருவிழாவில இருந்து வீடு வரையும் அழுதுட்டு வந்த அனுபவம்லாம் இருக்கு. இந்த அழுது வந்தது பக்கத்துல யாராவது பலூன் வச்சிருந்தா அதை எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் எங்களுக்கு அப்ப தோணி இருக்கும். திருடனா மாறறதுக்கான அந்த சான்சஸும் இருக்கு. அந்த வாய்ப்பு இல்லாம நீங்க பிள்ளைய நல்வழிப்படுத்துறீங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து. சார் அப்படி இல்ல சார், நமக்கு இப்ப காசு இருக்கு, நமக்கு கிடைக்காது, நம்ம குழந்தைக்கு கிடைக்கணுமே. சரி நான் உனக்கு கேட்கவா? இந்த சாப்பாடு எங்க வீட்டுல யாருக்கு பிடிக்காத பெரிய விருப்பம்லாம் இல்ல, ஆனா என் பிள்ளைக்கு பிடிக்கும் அப்படிங்கறக்காக நான் சாப்பாடு வாங்கினேன். ஜாப்பனீஸ் ஃபுட் வேணும், கொரியன் ஃபுட் வேணும், பேக்டு கொரியன் நூடுல்ஸ் அந்த மாதிரி எல்லாம். இப்போ அதெல்லாம் வாங்கி வைக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் நாங்க யாருமே சாப்பிடவே மாட்டோம். இவருக்கு வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் அவேர்னஸ் அப்படிலாம் பேசி நாங்கள் வந்து பெரிய பையனுக்கு சிக்கன்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருந்தோம். பட் இவர் வந்து சிக்கன் இருந்தால் தான் சாப்பிட்றாரு அப்படிங்கிறதுனால நிறைய சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என் பிள்ளைக்காக இந்த உணவுக்கு நான் மாறினேன், இந்த உணவு சாப்பிட்டேன், பிள்ளைக்காக இந்த உணவு வாங்கினேன்னு எது சொல்லுவீங்க? சார் நான் பியூர் வெஜிடேரியன் சார். ஸோ ஃபிஷ்ஷு ஸ்மெல்லோ அந்த கறி அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. பட் பையன் வந்து அந்த இதெல்லாம் பார்த்தது படத்தில் டிவியில் அப்படிலாம் பார்த்ததில்ல. அந்த பேருப்பா பிரியாணி, அது பிரியாணி என்னங்கிறதே பக்கத்துல கேட்டு தான் சொல்லுவேன். நீங்க அவ்வளவு வெஜிடேரியன் நீங்க. ஓகே, வேற நான்வெஜ் வெஜிடேரியன்லாம் வேற. எங்கள் பையனுக்கு வந்து எக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதை பார்த்தாவே, அது பச்சையாக இருந்தாலும் சரி அவிச்சதாக இருந்தாலும் சரி, அதை பார்த்தாவே டான்ஸ் ஆடுவார் அவர். அவருக்காகவே எங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி எங்கள் மாமனாராக இருந்தாலும் சரி டெய்லி வரும்போது எக்கு வாங்கிட்டு தான் வருவார். வீக்லி 2 ட்ரே வாங்குவாங்க பார்த்துக்கோங்க. ஓகே சார், மேகியும் சிப்ஸும். ஆனால் அதை வந்து அவன் விருப்பப்படுறான். பட் ஓகே. உங்க மகளுக்கு பிடிச்ச உணவு எது? வெஜிடபிள் பிரியாணி. அப்படியாமா? இல்லை சார், இன்னொரு சாய்ஸ் பாஸ்தா. கரெக்ட் சார். அப்ப தெரிஞ்சிருக்கு. இல்ல எனக்கு பாஸ்தான்னு தெரிய வந்தது என் பொண்ணால தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது பாஸ்தாங்கிறது. இந்த மாதிரி இன்றைய பெற்றோர்கள் பண்ணும் கிறுக்குத்தனம் இதெல்லாம் தாங்க முடியல அப்படின்னா வேற எது சொல்லுவீங்க? இந்த பிங்க் டிஷர்ட் அவருக்கும் வந்து அந்த ஹேண்ட்பேக் கிரேஸ் அவங்க பொண்ணை பற்றி சொன்னார். 5 ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஹேண்ட்பேக் கிரேஸ் எல்லாருக்குமே இருக்கும் சார், லேடிஸ்க்கு. ஆனால் அந்த 5 ஹேண்ட்பேக்குக்கான யூஸ் அவங்களுக்கு இருக்கா? நான் சொல்லிட்டேன் சார், அது வேல்யூ இல்லை தான். அது வந்து முட்டாள்தனமானது தான். ஆனால் என்னுடைய பெண்ணுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய டாக்டரோட ஹாப்பினஸ்க்காக நான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய அப்பா என்னை அப்படி தான் வளர்த்தாரு. எப்படி? நாங்கள் இருந்தது ஒரு குக்கிராமம் சார். அங்கே வந்து என்னை ஃபஸ்ட்டு ஒரு கான்வென்ட்டில் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தது எங்கள் அப்பா தான். அப்படி எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு வறுமையிலையும், அந்த வறுமை மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்துக்கு ஒரே ஒரு பஸ் தான் வரும். அந்த எதுவும் கிடைக்காத சூழ்நிலையிலையும் எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சார். டவுனுக்கு கூப்பிட்டு போகிறது, ஒரு சென்னைக்கு கூப்பிட்டு வர்றது, இதெல்லாம் ஓகே சார். விதவிதமாக இல்லை அப்படி பழகவே தான் சார். அந்த பெற்றோர்கள் வந்து எண்ணுவதெல்லாம் உயர்வுகள் மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து அப்படின்னு அந்த ஒரு உணர்வோட. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் என்ன சார்? எனக்கு பிடிச்ச சைக்கிள் தான் சார். எத்தனை சைக்கிள் வச்சிருந்தீங்க? ஒரு நேரத்தில் ஒரு சைக்கிள் தான் இருந்துச்சு. உங்க அப்பா ஏன் உங்களுக்கு 5 சைக்கிள் வாங்கி கொடுக்கல? எனக்கு அது அவசியமாகவும் படலை, நான் கேட்கல. அதைத்தாங்க அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஃபுல்லா ஹேண்ட் பேக் வாங்குதுங்கிறக்காக 5 ஹேண்ட் பேக் வாங்கி கொடுக்குறீங்க. கேட்டா எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்து? உங்க அப்பா வளர்த்தது உங்களை வந்து நல்ல கல்வின்னு வருது நம்பினாரோ அதை படிக்க வச்சாரு. ஆமா ஆமா, அது வேற.
நான் சொல்றது பேக் எனக்கு நல்லா தெரியுது. சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பொருளுக்கு வேல்யூ மட்டும் ஆகிடாது சார். சில விஷயங்கள் ஆசைக்காக பண்ண வேண்டியிருக்கும். குழந்தைங்க அந்த முகத்தில் வர சந்தோஷம், அந்த பூரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லாமே வந்து உபயோகப்படாமல் போயிடாது. ஆனால் கூட அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைகள் முகத்தில் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அதுக்கு விலை மதிப்பே கிடையாது சார். ஒரு பேக் வந்து 2 பேக் அப்படினாலுமே ஓகே, அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு. அந்த பேக் அதெல்லாம் ஒத்துக்கிட்டாருங்க. 5 பேக் வாங்கின முட்டாள்தனம் தான் சொல்லிட்டாரு அவரு. அவர் தான் ஒத்துக்கிட்டாரு. நீங்க ஏன் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க? உங்களுக்கு என்னமா வயசாகுது சொல்லாமா? 35. 35 வயசாயிருச்சு மகளுக்கு. மகளுக்கு என்ன உணவு பிடிக்கும்னா, அப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபெயிலு. ஒருவேளை அப்பா முதல் கேள்வியில என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அந்த பாஸ்தா தானே அப்படி உயிர்ங்கன்னு சொல்லிட்டு ஒரு பூரிப்பு வந்திருக்கும். ஓ தெரியுமாப்பா உங்களுக்கு அப்படின்னு. அதைத்தான் இவர் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு கிறுக்குத்தனமா தெரியல, ஏன்னா அதே கிறுக்குத்தனம் நம்மள்ட்டையும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது, ஏன்னா அதே ஸ்டேஜுக்கு கடந்து வந்திருக்கோம். அப்போ எனக்கு என்ன குழந்தைங்க கிட்ட தோணும் அப்படின்னா, எனக்கு 2 சின்ன பெண் குழந்தைங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு இருக்கிறதா அவங்களுக்கும் இருக்கு. பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஆசைப்படாது, மனித இயல்பு தானே, குழந்தைகளுக்கும் அது இருக்கும். நம்ம கேட்க மாட்டோம், அவங்க கேட்குறாங்க. அப்போ அதை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துட்டு உடனே வாங்கி தரக்கூடாதுங்கிறது நான் முதல்ல ஒன்று வச்சுக்கிட்டேன். 2வது வந்து ஒரு பொருளை நாம் வாங்கி தந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க, நான் வாங்கி தந்துடுறேன். அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் நான் வாங்கி தந்து அந்த பொருள் வந்து சிதறி இருக்குது பாருங்கள் வீட்டில். அப்போ எனக்கு ஒரு கோபம் வந்து அவங்கள திட்டுறேன்ல, அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அது ஒரு குற்ற உணர்வாகுது. 3வது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அவங்க கேட்டது வாங்கி தர்றது ஒருவேளை என்னுடைய குற்ற உணர்வின் வெளிப்பாடோ, அவங்களோட நேரம் செலவழிக்க முடியாததுனாலையோ, நான் வேலைக்கு போகிறதுனாலையோ, அந்த நேரத்தை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பொருளாக வாங்கி தரேனோன்னு ஒரு நாள் யோசிக்கும் பொழுது அது சரிதான் அப்படின்னு எனக்கு பட்டது. ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து கற்றுக்கிறேன். குழந்தைங்க வளரும் பொழுது என்னுடைய அப்பா எல்லா போன தலைமுறை அப்பாவு போல தான், அம்மாக்கள் போல தான், எதையும் சீக்கிரம் வாங்கி தர மாட்டாங்க. அது எந்த அளவுக்கு நான் எதிர்க்கிறேனோ அதே அளவுக்கு நான் வரவேற்கிறேன். குழந்தைங்களுக்கு வேல்யூ தெரியல, யாருக்குமே வேல்யூ தெரியல சார். இப்போ கூட நான் ஒரு ஃபோன் எடுத்தேன்னா கை தவறுதெல்லாம் கீழே போடுறேன். அந்த பொருளோட வேல்யூ எனக்கு தெரியலன்னு அர்த்தம். நம்மளுக்கே இல்லை, ஒரு வருஷத்துக்கு 2 ஃபோன் மாத்துறோம் சார். அப்போ நம்மளுக்கே அந்த வேல்யூ தெரியலன்னு தானே அர்த்தம். அப்போ குழந்தைங்க வந்து நம்ம ரொம்ப ஞானியாலாம் வளர்க்க முடியாது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க அப்படிதான் இருக்கணும். ஆனால் ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சொன்னதுல நான் குழந்தைங்களுக்காகத்தான் வாழறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்த ஃபோக்கஸும் அவங்க தான், அவங்களுக்கு தான் நான் வாழ்றதை விட வேற என்ன அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுல்ல, இந்த இடம் நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் உனக்காக தான் வேலைக்கு போகிறேன், நான் உனக்காக தான் இல்லை, நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கனவு இருந்தது, அதனால நான் வேலைக்கு போகிறேன். நீ என்னுடைய குழந்தைகளா இருக்க, நாளைக்கு நீ வளருவ, வேலைக்கு போவ, அப்போ உன்னுடைய குழந்தைகளையும் நீ பார்த்துக்கணும். அப்படிதான் நம்மளுடைய இந்த சமூகத்தில் எங்களுடைய ஃபேமிலியை நீ ஒரு அங்கம், நாம் எல்லாரும் சேர்ந்து இது உனக்காக நானோ எனக்காக நீயோ அல்ல, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாரு, அவ்வளோ நான் இரவும் பகலும் நான் படிச்சிருக்கேன், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் இவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், உனக்கு வாங்கி தர்றதுக்காக நான் சம்பாதிக்கல, நீ மட்டுமே என்னுடைய லைஃபோடைய ஃபோக்கஸ் கிடையாது, நீயும் அதை அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற புரிதல் வந்து நான் குழந்தைங்க கிட்ட பேச என்ன வயசாகுது? பெரியவளுக்கு 4th ஸ்டாண்டர்ட், சின்னவ 2nd ஸ்டாண்டர்ட். இவ்வளவு புரியுதா பிள்ளைகளுக்கு பேச? புரியுது சார், அதுதான் ஆச்சரியமா இருக்குது. அவங்களுக்குன்னு தனி ரூம் நாங்க கொடுத்தது கிடையாது, அவங்களுக்குன்னு டென்ட் வாங்கி கொடுத்தது கிடையாது, எதுவுமே அவங்களுக்குன்னு செஞ்சதில்லை. என்னுடைய குழந்தைகள் என்னுடைய இயல்போடு எங்களுடைய வேலையை புரிஞ்சுக்கணும். எப்படி அவங்களுடைய ஹோம்ஒர்க் நான் புரிஞ்சுக்கிறேனோ, எப்படி அவங்களுடைய பள்ளிக்கூட விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேனோ, அது மாதிரி அவர்கள் எங்களுடைய வேலையை புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ரொம்ப சரியா சொன்னாங்க. அந்த எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பேசினது. ஆனால் அந்த பொம்மைகள்லாம் கலைச்சி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் நாங்கள். ஆனால் அந்த பொம்மையை வாங்கி கொடுக்காம என் குழந்தை வந்து அழுதுகிட்டே படுக்கும்போது எனக்கு அதை விட வலிக்குது. அதனால நீங்கள் சொல்கிற நியாயங்கள்லாம் அங்கே எனக்கு பெருசாகவே தெரியலை. நான் அத்தனையும் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அவங்க உடச்சி போட்டப்போ ஒரு தரம் கூட வந்து வருத்தப்பட்டிருக்கேன், நான் அடித்தது கிடையாது. அதே மாதிரி அது போட்டுட்டாங்கிறத விட அது வாங்கி கொடுக்காம அவன் அழுதான்னா வலிக்குது. அது தப்போ சரியோ, ஆனால் அதை அவன் அந்த அழுதுட்டு போய் படுக்கிறது, அது கிடைக்கலங்கிறத அவன் வந்து தவிக்கிறது எனக்கு பார்க்கறது முடியல. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாங்கி அந்த குழந்தைக்கு வாங்கி தரல அப்படிங்கும் போது அழறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஏமாற்றத்தை குழந்தைங்க பழகட்டுமே. அவங்க ஏன் நீங்க வந்து அப்படியே ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்க்குற மாதிரியே வளர்க்குறீங்க? அவங்க ஏமாற்றத்தை பழகட்டும். என்னால முடிஞ்சதையாவது என் குழந்தைக்கு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சொசைட்டில அவன் நினைச்ச எதையுமே செய்ய முடிய மாட்டேங்குது. வெளியில வந்து அழுவான், அம்மா என்னோட சைக்கிளுக்கு பக்கத்துல ஒருத்தர் எச்சு துப்பிட்டு போனாருமா, அவர்கிட்ட கேட்கும் போது என்னை வந்து கை ஓங்கினார். ஸோ அவனால என் வாசலை தாண்டி போயிட்டா அவனா இருக்க முடியறது இல்லை. இப்போ என்னோட இருக்கும்போது அவனோட உணர்வுகளை மதிக்கலாமேன்னு தோணுது. காத்திருக்கட்டுமே, ஒரு விஷயத்துக்கு ஏன் கட்டுமே, கொடுக்க தான் போறோம், ஒரு வாரம் கழிச்சு கொடுப்போமே அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. நான் அழுகட்டுமே ஒரு நாளைக்கு, எழுத என்னென்ன தப்பு?
அழுகவே மாட்டான் நான் மகன் கடைசி வரையும். வளர்ந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சொசைட்டிக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு நல்லது எது எனக்கு கெட்டது எது, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பட்ஜெட்டு, இதை தான் சார் வச்சு வளர்த்தாங்க. உணர்வுக்கும் தனி மனித உணர்வுக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. இப்போ நான் வரும்பொழுது என் குழந்தை எனக்கு வரும்பொழுது அவன் தனி மனித உணர்வு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக மைண்டில் இருக்கு. மணி செகண்டரி, சொசைட்டி அவனை பற்றி கமெண்ட் பண்ணால் அது செகண்டரி, இல்லை வேற ஏதாவது ஸ்கூல் அவனை பற்றி தப்பாக சொன்னால் எனக்கு அது செகண்டரி. அவனோட உணர்வு தான் முக்கியம் அப்படின்றத யோசிக்க வச்சுட்டாங்க. சொசைட்டியை யோசி, நல்லது கெட்டது யோசி, பணத்தை யோசி, இப்படியே தான் சொல்கிறாங்க தவிர்த்து என்னைய பற்றி ஏன் நீங்கள் யோசிக்கல, ஏன் தனி விருப்ப விருப்பங்களை ஏன் யோசிக்கல அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது என் குழந்தைக்கு அவனோட விருப்ப விருப்பங்களை நான் யோசிச்சு தான் நான் செய்வேன். எப்போ பார்த்தாலும் அப்பா சென்ட்ரிக்கு, பொருளாதார சென்ட்ரிக்கு, சமூக சென்ட்ரிக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ தான் இந்த பிள்ளையின் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பீங்க? அது ஒரு முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது. எல்லாத்தையும் இப்போ இந்த பிள்ளைகிட்ட உட்காந்து பாடம் நடத்தி இல்லை கிடையாது உனக்கு கிடைக்கிறப்ப தான் கிடைக்கும்னு சொல்கிறதை விடவும் அது இருந்துட்டு போதே, இயல்பாக இருந்துட்டு போதே நம்ம சொல்கிறது இருக்குல்ல, சரின்னு தானே தோணுது. நம்மளுடைய உணர்வு தான் எப்பவுமே நம்மளுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கும். அது மூலமாக தான் குழந்தைங்களை பார்ப்போம். குழந்தைங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கான புத்திசாலித்தனம் அவங்களுக்கு உண்டு, அதில் குழந்தைத்தனமும் உண்டு. அந்த புத்திசாலித்தனத்தில் அவங்களுக்கு தேவையானதை அவங்க வாங்கிக்குவாங்க. அதுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கறதில்ல. நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் ஸ்ட்ரிக்டாக எதுவானாலும் நோ சொல்கிறோம், அவங்கள எதுலேயுமே சேர்க்க ஜெயிலில் வளர்க்கலை, நாங்களும் வீட்டில் தான் வளர்க்குறோம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே பண்ணுறோம். சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிற நோவை விட நாங்கள் சொல்கிற நோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நீங்கள் சொல்கிறீங்களா தனி மனித உணர்வு, அது நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் ஒரு உறவுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கொடுத்து தான் ஆகும். அது இயல்பாக அமையும். நீங்கள் அதை ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் உண்டு பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. குழந்தைங்க அடம் பிடிக்கத்தான் செய்யும், அது அவர்களுடைய உணர்வு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு முடிவெடுக்கிறது என்னுடைய உணர்வு. அதை ஆரோக்கியமாக செய்யணும்னு தான் சொல்கிறோமே தவிர அந்த இடத்துல கரெக்டாக ஹேண்டில் பண்ணாததுனால தான் நாங்கள் இப்படி டேர்ன் ஆயிட்டோன்ற. என்ன டேர்ன் ஆயிட்டீங்க? அடம் பிடிக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அடக்கிட்டாங்க, அதை சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அதை சப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா என் உணர்வுக்கு இங்க மதிப்பு இல்லை, என்னோட ஃப்ரீ வில்க்கு இங்க எங்கேயுமே காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற சப்ரஷன் எனக்கு வருது. அப்ப என் குழந்தை கேட்கிற எல்லா ஃப்ரீ வில்க்கும் நான் ஈல்ட் ஆகுறேன். அதுவும் தவறு, இதுவும் தவறு. தவறுதான் நீங்க சொல்றீங்கல்ல. ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல எனக்கு ஹாப்பினஸ் தான் முக்கியமா படுது. ஏன்னா எனக்கு ஹாப்பினஸ் ஃபேக்டரே எனக்கு வந்து அங்க வரவே இல்லை. சொசைட்டியை யோசி, இவனை யோசி, அவனை யோசி, இது நல்லது யோசி, அது நல்லது யோசின்னு எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறியே, என்னை பத்தி யோசி. ஃபர்ஸ்ட் என்னை ஃபர்ஸ்ட் வை, அப்புறம் சொசைட்டியை சொல்லு, அப்புறம் நீ ஸ்கூல்ல சொல்லு, அப்புறம் நீ யாரை வேணாலும் சொல்லு. மேடம், ஒரு பேரண்ட் இதை சொல்றதுக்கு தான் பேரண்ட். இதை யோசி அதை யோசின்னு சொல்லி தர்றதுக்கு தான் பேரண்ட் ஒரு விஷயம். ரெண்டாவது ஹாப்பினஸ்ங்கிறது நீங்க உங்க குழந்தைக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதுல அந்த குழந்தை ஹாப்பி ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா, அதுவே நான் தவறுங்கிறேன். அந்த இடத்துல தவறுதான். ஆனா தவறு வந்து அனுபவத்தின் பேர்ல தான் வரும். நீங்க சொல்லி சொல்லி வரும்ன்றீங்கல்ல, நீங்க சொல்ல 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 இரிட்டேஷன் தான் வருது. நாங்க சொல்லி சொல்லி வருது.